வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 6th January 2025 நடக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் MA 3354 டிஸ்க்ரீட் மேத்தமேட்டிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த பேப்பர் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரம்ஸ் அண்ட் ப்ராப்ளமேட்டிக் பேப்பர். ஸோ நான் டீச் பண்ண தியரம்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக ரிப்பீட்டடாக எழுதி பாருங்கள். ப்ராப்ளம்ஸ்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி நான் லிங்க்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த ப்ராப்ளம்ஸை ரிப்பீட்டடாக பாருங்கள். ஓகேங்களா? குழப்பிக்காதீங்க. தெளிவாக போட்ட சம்ஸே திரும்ப ஒரு 4-5 வாட்டியாவது போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த பேப்பரை கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? நிறைய ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த பேப்பர். உங்களுக்கு கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா படிச்சுட்டு போய் இது பண்ணும்போது ஏதாவது கொஞ்சம் எதையாவது ஃபஸ்ட்டு சாப்டரில் குழப்பம் வந்துட்டால் கூட மற்றதில் பாதிக்கும். ஸோ அதனால் பர்ஃபெக்டாக ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் வீதம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. ஓகேங்களா? மோஸ்ட்லி வித்தின் 2 daysலேயே உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கான முழு வீடியோஸும் வந்துடும். எதாவது பெண்டிங் இருக்கிறது எல்லாமே. அதனால் நிறைய இருக்குது இதில் கண்டென்ட்டு, நீங்கள் தான் படிக்கணும். சரி, ஃபஸ்ட் பார்ட் A யூனிட் 1 ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் சிம்பலைஸ் த கிவன் ஸ்டேட்மெண்ட். இது நான் சொல்கிற டாபிக்ஸ்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அதில் இருக்கிற சம்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டால் போதும். ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் சிம்பலைஸ் த கிவன் ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, அதை சிம்பலைஸ் பண்ணணும். ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் யூஸிங் ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்லுவாங்க. ஷோ தட்னு கொடுத்துட்டு அவங்க வித்தவுட் யூஸிங் ட்ரூத் டேபிள்னு சொன்னாங்கன்னா அது தனி ப்ராப்ளம். அப்படி எதுவுமே சொன்னால் நம்ம வெறும் ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ப்ரூவிங் ஏ இரேஷனல் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரூவ் தட் √2 இஸ் அன் இரேஷனல் நம்பர். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்கலாம். ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் வித்தவுட் யூஸிங் ட்ரூத் டேபிள். இது 8 மார்க்லையும் கேட்கலாம். சின்ன சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் 2 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். நெக்ஸ்ட் யூனிட் 2 ஸ்டேட் பீஜியான் ஓல்ட் பிரின்சிபல். இது படித்தே ஆகணும். ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் பெர்மியூட்டேஷன். குட்டி பெர்மியூட்டேஷன் ப்ராப்ளம், காம்பினேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்கலாம். அப்புறம் ஸ்மால் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்கலாம். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த ஃபஸ்ட் ஒன் தரவாக படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் பார்ட்டி கொஷின். ஸ்டேட் ஹேண்ட்ஷேக்கிங் தியரம்னா என்ன, ஹேண்ட்ஷேக்கிங் தியரமில் இருக்கிற குட்டி ப்ராப்ளம், இன்டிகிரி அவுட் டிகிரினா என்ன, ஒரு கிராஃப் எப்படி வரையணும் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பார்ட்டி கொஷின்ஸ். பார்ட் ஏவும் நீங்கள் தரவாக படிச்சிருக்கணும். ஏன்னா திடீர்னு பார்ட் ஏ கொஷின்ஸ்லாம் பார்ட் பிலையும் யூஸ் ஆகும். யூனிட் 4 மோனாய்ட்னா என்ன, ஹோமோமார்ஃபிசம்னா என்ன, ஃபீல்டுனா என்ன, கம்யூட்டேட்டிவ் செமி குரூப், இந்த மாதிரி குட்டி டெஃபினிஷன்ஸ் கேட்கலாம். அப்புறம் ஸ்மால் ப்ரூஃப்லாம் இருக்கும். இதில் குட்டி ப்ரூஃப், ஸ்மால் ப்ரூஃப், அது எல்லாமே யூனிட் 4ல் பார்ட் ஏ கொஷின்ஸில் கேட்கலாம். நெக்ஸ்ட் யூனிட் 5 எடுத்துக்கிட்டோம்னா ஹேஸ் டயக்ராமை, சிம்பிள் ஹேஸ் டயக்ராமை 2 மார்க்கில் வரைய சொல்லுவாங்க. அப்போ சில டெஃபினிஷன்ஸ்லாம் கேட்கலாம். லேட்டைஸ்னால் என்ன, பொசட்னா என்ன, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லேட்டைஸ்னால் என்ன, இந்த மாதிரிலாம் கேட்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லேட்டைஸ்னால் என்ன, ஸோ இந்த மாதிரி டெஃபினிஷன்ஸ்லாம் கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிமார்கன் லாஸ் எழுத சொல்லுவாங்க. இது 8 மார்க்லேயே படிச்சிருவீங்க. ஸ்மால் ப்ரூஃப், மிச்சம் இது இருக்கிற இந்த ஸ்மால் ப்ரூஃப் எல்லாமே இந்த யூனிட் 5ல் கேட்கலாம். நெக்ஸ்ட் இப்போ பார்ட் பிக்கு வருவோம். பார்ட் பியில் ஃபஸ்ட் யூனிட்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் இந்த 4த்தையும் நீங்கள் படிச்சிருங்க. தான் சேஃப் ஜோனில் இருப்பீங்க 16 மார்க் எடுக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஏன்னா இது மாறி கூட வரும், அதனால் சொல்கிறேன். அதில் தான் நான் இந்த 4 எழுதியிருக்கேன். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் வித்தவுட் யூஸிங் ட்ரூத் டேபிள். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். வித்தவுட் யூஸிங் ட்ரூத் டேபிள் டிஸ்கிரிப்ஷனுக்கு பார்த்துங்க. இன்டைரக்ட் மெத்தட் இப்போ தான் அப்லோட் பண்ணேன், அந்த ப்ராப்ளம் பார்த்துருங்க. DNF PDNF இப்போ அப்லோட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? அப்புறம் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் யூஸிங் ட்ரூத் டேபிள். ரொம்ப ஈஸியாக பேப்பர் செட் பண்ணணும்னா அந்த ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணி கேட்குறாங்க. இப்போ ஒரு 2-3 செம் ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸில் இந்தமாதிரி ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு 3 மோஸ்ட் தரோவாக இருக்கணும். டி கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு. ஓகேங்களா? இது 3மே ரொம்ப தரோவாக இருக்கணும். அப்போ தான் 16 மார்க். நெக்ஸ்ட் செகண்ட் யூனிட்டில் மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் வந்தே தீரும். ரெக்கரன்ஸ் ரிலேஷன் இது நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன்ஸ் ப்ராக்டிஸ்க்கு நல்லா படிச்சிருங்க. ரெக்கரன்ஸ் ரிலேஷன் இப்போ அப்லோட் பண்ணிவிடுவேன். இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் ப்ராப்ளமும் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? இதில் 3மே நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா 16 மார்க் எடுத்துடலாம். 3ல் ஏதாவது 2 தரவாக இருந்தால் கூட 8 மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் ஐசோமார்பிக் கிராஃப்ஸ் வச்சு கொஷின் வரும். ஆய்லர் அண்ட் ஹாமில்டன் சர்க்யூட் வச்சு ப்ராப்ளம்ஸ் வரும். அப்புறம் கிராஃப்லேயே ப்ரூஃப் பண்ணுற கொஷின்ஸ்,
அது எல்லாமே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அப்புறம் adjacency, கனெக்டட் கிராஃப், இது எல்லாமே ப்ராப்ளம்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம கிராஃபில் பார்த்துட்டோம்னா 16 மார்க் எடுத்துடலாம். மோஸ்ட்லி எப்பயுமே இந்த ஐசோமார்க்கிங் வந்தே தீரும். நெக்ஸ்ட் 14th ஒன், ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் லக்ராஞ்சி தீரம். அந்த லக்ராஞ்சி தீரம்லே கூட இருக்கிற மற்ற தீரம்ஸ் அதெல்லாம் ப்ரூஃப் பேஸ்ட் ஆன் கொசெட், சப் குரூப்ஸ், குரூப்ஸ் இதில் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஆனால் இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அப்புறம் எபிலியன் குரூப் ப்ராப்ளம், இது ரெண்டுமே நல்லா தரவாக படிச்சுட்டு அப்புறமா இதுக்கு போங்க. ஓகேங்களா? ஸோ லக்ராஞ்சி தீரம் படிக்கணும், எபிலியன் குரூப் ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். அதெல்லாம் டீச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 5th சாப்டரில் ஹேஸ் டயக்ராம்ஸ் கொடுத்துட்டு, ஹேஸ் டயக்ராம்ஸ் கொடுத்துட்டு இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லேட்டைஸாக இல்லைன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸு உங்களுக்கு டீச் பண்ணிவிடுவேன். ஏற்கனவே டீச் பண்ண ப்ராப்ளம்ஸும் லிங்கில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். டிமார்கன் தியரம் இன் பூலியன் அல்ஜிப்ரா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அப்புறமா சில இம்பார்ட்டன்ட் ப்ரூஃப், இது எல்லாமே உங்களுக்கு நான் டீச் பண்ணி லிங்க்கில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் பார்த்து கிளிக் பண்ணி ஒவ்வொரு வீடியோஸாக நோட்டில் போட்டு பார்த்து எழுதுங்க. ப்ராக்டிஸ் பண்ணணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த பேப்பர் தான் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுமே, டிஸ்கிரிட் மேத்தமேட்டிக்ஸ். ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.